தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதே என் வாழ்நாளில் லட்சியமாக இருக்கிறது. அது என்னுடைய கனவு. அது நிச்சயமாக நிறைவேற்றும். அதற்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. பாரத் ஜோடோ யாத்திரை முதல் யாத்திரையா இருக்கட்டும், இரண்டாவது யாத்திரையாக இருக்கட்டும், இந்த 2 யாத்திரையிலுமே ராகுல் காந்தி முன் வச்ச மிக முக்கியமான முழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 140 கோடி மக்கள் தொகை இந்தியாவில் இருக்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இந்த நாட்டை எக்ஸ்ரே பண்ற மாதிரி, அதை எக்ஸ்ரே பண்ணிட்டு எந்த சாதியில எந்த மாதிரியான மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, அவர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். அரசு பதவிகள்லையும் சரி, மற்ற அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகளிலும், அனைத்து விதமான இடஒதுக்கீடுகளும் நம்ம சரியான முறையான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். ஒன்றிய அரசு உச்சநீதிமன்றத்தால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 50% கேப்பை வந்து நாங்க ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்குறுதியிலையும் அவங்க கொடுத்திருந்தாங்க. ராகுல் காந்தி அவர்கள் வெறும் பேச்சோட மட்டும் இல்லாம சொல்றத செஞ்சும் காட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 48 நிர்வாகிகளை காங்கிரஸ் கட்சியில இன்னைக்கு நியமிச்சிருக்கிறாங்க. அந்த 48 பேருமே பாத்தீங்கன்னா 50 வயதுக்கு உட்பட்டவங்க. அதுல ஒவ்வொரு இதுலயும் 10 பேர் வந்து ஒரு ஓபிசி சமூகத்தை சார்ந்தவங்களும், ஒவ்வொரு இதுலயும் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழகா விகிதாச்சாரத்தோடு அழகா பிரிச்சு அவர்களை அந்த பதவியில அமர்த்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் தான் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக பார்க்கப்படுது. ஆர்எஸ்எஸ் அமைப்பு அதனுடைய தலைமை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியினருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. கவுல் பார்ப்பனர் போன்ற முக்கியமான பார்ப்பனர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த அமைப்பு இருக்கு. அதை தாண்டி வேற யாரும் அந்த தலைமை பொறுப்புக்கு போக முடியாது. மோடியே நினைச்சாலும், அமித்ஷாவே நினைச்சாலும் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைமை பொறுப்புக்கெல்லாம் போகவே முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கு ஒரு முன் உதாரணமாக காங்கிரஸ் கட்சி பாத்தீங்களா, எங்க கட்சியிலே நாங்க இந்த சாதிவாரி விகிதாச்சாரத்தோடு அனைத்து தரப்பு மக்களுக்கும் நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறத முன் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய இந்த யூ டர்ன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல எங்களுக்கு ஆட்சேபனே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் ராகுல் காந்தி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த கேம்பெயின்லையும் இந்தியாவில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும், இந்த பக்கம் குஜராத்ல இருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் கம்ப்ளீட்டா தொடர்ந்து அவர் முழக்கமா வச்சது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள் தொகையில 80% மேல அவர்கள் வந்து சரியான அதிகாரங்களையும் சலுகைகளையும் பெறாம இருக்காங்க. வெறும் ஒரு குறிப்பிட்ட சாதியினரே எல்லா சலுகைகளையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து அநீதி அப்படின்னு தொடர்ந்து அந்த இதை முழக்கம் வச்சாரு. அது மட்டும் இல்ல, மக்களுக்கு எளிதாக புரியக்கூடிய வகையில அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்தாரு. அதாவது ஜட்ஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீதிபதிகள்ல எத்தனை பேர் ஓபிசி இருக்கிறாங்க, எத்தனை பேர் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஆதிவாசி மக்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்கிறாரு. ஒன்றிய அரசு செயலாளர்கள் பதவியில பாத்தீங்கன்னா 96 பேர் இருக்கிறாங்கன்னா வெறும் 3 பேர் தான் ஓபிசி இருக்கிறாங்க. அப்ப மீதியெல்லாம் எந்த சாதியினர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒரு மாடல் அழகி போட்டி நடக்குதுன்னா அதுல கூட ஒருத்தர் கூட எஸ்சி எஸ்டி பிரிவை சார்ந்தவங்க இல்ல, ஓபிசி பிரிவை சார்ந்தவங்க இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்தியாவுல டாப் 500 கம்பெனிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கம்பெனிகளுடைய பெரும் முதலாளிகள் யாருமே எஸ்சி எஸ்டி பிரிவினரை சார்ந்தவங்க இல்ல, ஓபிசி பிரிவினரை சார்ந்தவங்க இல்ல. அப்போ இது என்ன மாதிரியான ஒரு அநீதி அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. 140 கோடி மக்கள் தொகைக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய பட்ஜெட்ல அந்த பட்ஜெட்டை தயாரிக்கக்கூடிய குழுவுல ஒரு ஓபிசி பிரிவினர் கூட இல்ல, எஸ்சி எஸ்டி பிரிவினர் கூட இல்ல அப்படின்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து இந்த மாதிரி மக்களுக்கு எளிதாக புரியக்கூடிய வகையில ராகுல் காந்தி பேசிக்கிட்டே வந்தாரு. இதைதான் இந்த பட்ஜெட் மீதான விவாதத்துல நாடாளுமன்றத்திற்குள்ளேயே கேட்டாரு ராகுல் காந்தி அவர்கள். அல்வா கிண்டி கொடுக்குறீங்களே, அந்த அல்வா கிண்டி கொடுக்குற அந்த ஃபங்க்ஷன்ல கூட ஒரு எஸ்சி எஸ்டி ஒரு ஓபிசி பிரிவினர் இல்ல அப்படின்னு ராகுல் காந்தி கேட்கிறாரு. அதை வெக்கப்பட்டு சிரிச்சாங்க இல்லையா நிர்மலா சீதாராமன். அதை தான் சமூக வலைதளங்கள்ல இது சிரிக்கக்கூடிய விஷயம் கிடையாது, ரொம்ப சீரியஸான கேள்வி அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் ராகுல் காந்தி பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிச்சு. இதுதான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்புக்குள்ளேயும் பிஜேபிக்குள்ளேயும் ஒரு பீதியை கிளப்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல ஸ்மிருதி இரானி ஏற்கனவே போன்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ரேபர்லி தொகுதியில இவங்களை வந்து தோற்கடிச்சாங்க. அமைதி தொகுதியில வந்து ராகுல் காந்தியை தோற்கடிச்சாங்க. வயநாட்டுல அதனால அவர் வெற்றி பெற்று எம்பியை தொடர்ந்தாரு. இந்த முறை பாத்தீங்கன்னா அதே தொகுதியில
காங்கிரஸ் வந்து ஒரு சாதாரண தொண்டனை நிப்பாட்டி அவங்கள வந்து KL சர்மா, கிஷோரிலால் சர்மா அப்படிங்கிறவரை நிப்பாட்டி ஸ்மிருதி இரானியை தோற்கடிச்சாங்க. அந்த ஸ்மிருதி இரானி தான் ஒரு பேட்டியில வந்து சொல்றாங்க, ராகுல் காந்தியை சாதாரணமா எடை போடாதீங்க. அவர் பேசுற ஒவ்வொரு பேச்சும் இன்னைக்கு மக்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க. மக்கள் மத்தியில அவருக்கு செல்வாக்கு பெருகிக்கிட்டு வருது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. இந்த விஷயத்தினால தான் RSS கும்பலும் பாஜகவும் கதிகலங்கி போயிருக்கிறாங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி இவர்கள் பேசக்கூடிய இந்த முன்வைக்கக்கூடிய குழப்பம் அதோடு மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சியான அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாதி பார்ட்டி, அப்புறம் லல்லு பிரசாத் யாதவனுடைய ராஷ்டிரிய ஜனதா தள் பார்ட்டியும் இவர்கள் அந்த ஹிந்தி பெல்ட்ல முன்வைக்கக்கூடிய இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு, OBC அரசியல் முழக்கம், சமூக நீதி அரசியல் வந்து அந்த பகுதியில மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெறுது. சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விவகாரம் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீமாரு ஸ்டேட்ஸ்ல வந்து இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அதற்கு அடித்தளம் போடுறது ராகுல் காந்தி அவர்கள் தான். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயத்த ராகுல் காந்தி பேச ஆரம்பிச்சப்ப மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் சரி, அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லக்கூடியவர்களும் சரி, அப்புறம் தேர்தல் வியூக வகுப்பாளர்களும் சரி, ராகுல் காந்தி சம்பந்தம் இல்லாத டாபிக்கா பேசுறாரு. இதை வந்து மக்கள் மத்தியிலலாம் இதை மதிக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்படின்லாம் விமர்சனம் பண்ணாங்க. ஆனா இன்றைக்கு ராகுல் காந்தி ஜெயிச்சு காட்டியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அவர் தொடங்கின அந்த முழக்கத்தை, அவர் முன் வச்ச அந்த கோரிக்கையை இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு கூட பின்னாடி போகாம தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு வராரு. அதனுடைய பலன் இன்றைக்கு பிஜேபியை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெற விடாம தடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் காங்கிரஸ் தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் ராகுல் காந்தியினுடைய 2 யாத்திரைக்கு பின்பும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கொள்கை பிடிப்பு உருவாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிஜேபி பாத்தீங்கன்னா அது வந்து ஹிந்துத்துவ ஐடியாலஜியை கொண்டது. ஆனா காங்கிரஸ்க்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு கொள்கை எதுவும் இல்லாம இருந்தது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல காலங்காலமாக பின்பற்றக்கூடிய சமூக நீதி அரசியல் அப்படிங்கிற அந்த கொள்கையை காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்திருக்கிறாங்க. அது உண்மையாவே அவர்களுக்கு வேலையும் செய்யுது அப்படின்னே சொல்லலாம். சிறப்பாக வேலை செய்யுது. அது எங்க தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடக தேர்தலில் தான் அந்த வெற்றி தொடங்குது. ஹிமாச்சல் பிரதேசத்துல அது தொடருது. தெலுங்கானாவுல இன்னும் அதிகப்படியான விஷயத்த ஒரு ஆதரவை, ஒரு வெற்றியை காங்கிரஸ் கட்சிக்கு கொண்டு வந்து கொடுத்தது. ஸோ இந்த விஷயம் அது நல்லா வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் காங்கிரஸ் பின்பற்றக்கூடிய இந்த சமூக நீதி அரசியலை பாஜகவும் சில மாநிலங்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் மத்திய பிரதேசத்திலையும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச 5 மாநில தேர்தல், ராஜஸ்தானா இருக்கட்டும், சத்தீஸ்கரா இருக்கட்டும், மத்திய பிரதேசமா இருக்கட்டும், இந்த 3 மாநிலங்களிலும் பிஜேபிக்கு ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா பெண்களை மையப்படுத்தி கொடுக்கக்கூடிய திட்டங்கள், அப்புறம் இளைஞர்களை மையப்படுத்தி கொடுக்கக்கூடிய திட்டங்களை அப்படியே காப்பி அடிச்சு பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல தான் லல்லு பிரசாத் யாதவ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. வேற வழியே இல்லாம பிஜேபி RSS ஒத்துக்க வைப்போம், பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாரு. சமீபத்தில் அகிலேஷ் யாதவும் இதே கருத்தை தான் சொன்னாரு. கொஞ்ச நாளைக்கு பொறுத்திருந்து பாருங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக பேசுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் மத்தியில் அதற்கான எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு அப்படிங்கிறத குறிச்சு பேசினாரு. இப்போ இந்த 2025ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறத எடுக்க ஆரம்பிக்கணும். அதற்கான அறிவிப்புகள்லாம் தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. அதோடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தத்திற்கு பாஜக இப்ப தள்ளப்பட்டிருக்குது. வேற வழியே இல்லை. அடுத்து வரக்கூடிய 4 மாநில தேர்தல்களும் இந்தியா குறிப்பாக காங்கிரஸுக்கு சாதகமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தொடர்ந்து மக்கள் மத்தியில ராகுல் காந்தி போட்ட அந்த விதை வந்து பெரிய மரமா இப்ப முளைச்சு நிக்குது அப்படின்னே சொல்லலாம். இது நிச்சயமாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய அறுவடையை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இனி பாஜக வேற வழி இல்லாம சமூக நீதி அரசியலை எடுக்கணும், மக்கள் திட்டங்களை கையில் எடுத்தாதான் அவர்களால் அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. ஏன்னா ராமர் கோவில்ல வச்சு அரசியல் பண்ணாங்க, அது இப்போ டோட்டலா அவங்களுக்கு கையே கொடுக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி வேகமா வளர்ந்துகிட்டு வராரு. அவருக்கு இணையா பாஜகல வேற தலைவர்களே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு பாஜக ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இதை குறித்து பேசலாம். நன்றி.